நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பார்ட்னர் படத்தின் திரைப்பட விமர்சனம். பார்ட்னர் படத்தில் ஆதி, ஹன்சிகா முத்துவானி, ரவி மரியா, மொட்ட ராஜேந்திரன், ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மனோஜ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சந்தோஷ் தயாநிதி இசையமைத்திருக்கிறார். பார்ட்னர் படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மனோஜ் தாமோதரன். பார்ட்னர் படத்தினுடைய கதை கொஞ்சம் நீளமான கதை. கிராமத்தில் ஆதி தன்னுடைய தங்கையுடன் வசித்து வருகிறார். இவங்க அப்பா பெரிய கடனை வாங்கி போட்டார். 30 லட்ச ரூபா கடனை வாங்கி போட்டார். 30 லட்ச ரூபா கடனை கொடுக்குறதுக்கு வீட்டில் வசதி இல்லை. நேராக வீட்டுக்கு வர்றான் கடன் கொடுத்தவன். டேய், ஒழுங்கு மரியாதையாக 30 லட்ச ரூபா எண்ணி வை, இல்லை உன் தங்கச்சி என்னை கட்டி வை, ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யணும் மிரட்டிட்டு போகிறாரு. வேறு வழி இல்லை, திருன்னு முழிக்கிறாரு ஆதி. சரி, நகரத்துக்கு போவோம், அங்கே நம்ம நண்பன் யோகி பாபு இருக்கான், அவனை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி 30 லட்சம் திருப்பி கொடுக்க பார்ப்போன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு வராரு நகரத்துக்கு. நகரத்தில் என்னடான்னா, யோகி பாபு என்ன தொழில் பண்ணுறாரு தெரியுமா? திருடேன். அங்கங்கே பிக் பாக்கெட் அடிக்கிறது, தில்லு முழுவில் செய்கிறது, இப்படி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சின்ன சின்ன திருட்டு செஞ்சு 30 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. யோசிக்கிறாங்க. அப்போது ஒருத்தன் வரான். இந்த பாண்டியராஜன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நூதனமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அதை எப்படியாவது திருடி கொண்டாந்துரு, நான் உனக்கு 50 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறார். இந்த 50 லட்ச ரூபா கிடைக்குமேங்கிற பெரிய கனவில் சயின்டிஸ்ட் பாண்டியராஜன் இடத்துக்குள்ளே நுழைகிறாங்க. அவன் விஞ்ஞானியாச்சு பாண்டியராஜன். என்னாச்சு, திடீர்னு யோகி பாபு ஹன்சிகா முத்துவானியாக மாறிடுவார். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்ட்னர் படம் பார்த்தா புரியும். ஆதி நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்தாலும் திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்போவே அவர் 30 வயசு வாலிபனாவே இப்போவும் காட்சி தர்றாரு. தாய்மொழி தெலுங்கானாலும் நன்றாக தமிழ் பேசுகிறாரு, நல்லா காமெடி பண்ணுறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு. யோகி பாபுவோட சேர்ந்து யோகி பாபு பாடி லாங்குவேஜ்லாம் இவரும் ஏற்றுக்கிட்டு காமெடி பண்ணுறாரு. அப்புறம் ஹன்சிகா முத்துவானியோட சேர்ந்து கூத்தடிக்கார். ஆதிக்கு ஒரு நல்ல வேடம் திருப்திகரமாக செய்திருக்கிறார். ஹன்சிகா முத்துவானி நிறைய படங்களில் அவர் ஒரு டால், ஜவுளியோட பொம்மையாக தான் பயன்படுத்துவாங்க. இந்த படத்தில் ஹன்சிகா முத்துவானி, இவ்வளோ நாளாக எங்கடா போயிருந்தீங்க, ஒரு நல்ல கேரக்டர் வந்திருக்கு பாரு என் நடிப்புன்னு சொல்லி விட்டு விளாசி தள்ளிட்டார் ஹன்சிகா முத்துவானி. இந்த படத்தில் நிறைய காமெடி கூட்டம் இருக்குது. ஆனாலும் நமக்கு பளிச்சென்று தெரிபவர் இயக்குனர் ரவி மரியா. அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய பேச்சு திறமை, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு படத்துலையும் ரவி மரியா தன்னை மெருகேற்றிக்கொண்டே போகிறார். ஒரு மெயின் வில்லனாக, அதுவும் காமெடி வில்லனாக இனிமேல் நிறைய படங்களில் ரவி மரியாவை பார்க்கலாம். பாண்டியராஜன் விஞ்ஞானியாக வர்றாரு, தொப்பிலாம் வச்சுருக்காரு, அதாவது டோப்பா வச்சுருக்காரு. வழக்கம் போல் பாண்டியராஜன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு ஆர் பாண்டியராஜன். ஜான் விஜய் எப்போவுமே அவர் ஒரு ஃபேன்ஸியாக பண்ணுவார். பேஷனாக அந்த கேரக்டரை ஏற்று வித்தியாசமாக அந்த லேடி வாய்ஸில் பேசுவார். அப்புறம் திடீர்னு கராமுர கரலுக்கு வருவார். ஒரு மிமிக்ரி பண்ணி ஜான் விஜய் நம்மை மனதை கவருகிறார். மொட்டராஜேந்திரன் வழக்கம் போல் ரோபோ சங்கர் அதிகமாக பேசுகிறார், சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். கொஞ்சம் ரோபோ சங்கர் டைல்யூட்டாக பேசுகிறதுக்கு பதிலாக கான்சன்ட்ரேட்டாக பேசினா இன்னும் நம்ம அவரை நல்லா ரசிக்கலாம். ஏன்னா அவரிடம் நிறைய பொட்டென்ஷியாலிட்டி, திறமை இருக்கிறது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. முனிஷ்காந்த் பாவம் படாத இடத்துல பற்றும், ஐயையோன்னு உயிர் போகிற அளவுக்கு கதரும்போது ஒரு மிகச்சிறிய குபீர் சிரிப்பு நம்மை அள்ளுகிறார் முனிஷ்காந்த். நிறைய காமெடி நடிகர்கள் போட்டிருக்காரு. மனோஜ் தாமோதரன் இயக்குனர். இந்த படத்தில் ஒளிப்பதிவு அகமது, நல்ல ஒளிப்பதிவு. என்ன காரணம்னா, எந்த இடத்துலையும் பெருசுதிர் தட்டாமல் ஒரு
கலகலப்பான காமெடி படத்துக்கு என்ன பேஸ்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அகமது. எந்த குறையும் இல்லை. சந்தோஷ் தயாநிதி கலைஞர் குடும்பத்தில் இருந்து வந்த இசையமைப்பாளர். அருமையாக இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் கேட்கும்படி இருப்பது உண்மை. அது மட்டும் இல்லை, பின்னணி இசையில் சந்தோஷ் தயாநிதி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை செய்திருக்கிறார். இனிமேல் பல படங்களில் சந்தோஷ் தயாநிதி இசையமைப்பாளராக நாம் பார்க்கலாம். கதை திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறார் மனோஜ் தாமோதரன். அதாவது சிவி ராஜேந்திரன் மாதிரி ஒரு காமெடி டைரக்டராக வரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் தொய்வு வருது, சில இடங்களில் கொட்டாவியும் வருது, பல இடங்களில் பகீர் சிரிப்பும் வருது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. கொஞ்சம் திரைக்கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு போர் அடிக்காமல் இயக்கியிருந்தால் அதிகமாக பாராட்டி இருக்கலாம். இருந்தாலும் முதல் படம் சரி, தம்பி அடுத்த படத்தை சரி பண்ணிடுவார் மனோஜ் தாமோதரன். இருந்தாலும் ஒரு காமெடி படத்தை நமக்கு தந்த மனோஜ் தாமோதரனை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். அந்த கடைசி காட்சி தான் இடிக்குது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி டிஆர் ராமன் காலத்திலிருந்து இந்த கடைசி காட்சி வந்து ஃபைட்டு காமெடி சாங்கோட முடியும். அதே மாதிரி இதில் பண்ணியிருக்காரு மனோஜ் தாமோதரன். கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திச்சிருக்கலாம் என்று தோணுகிறது. மற்றபடி பெரிய தப்பு எதுவும் மனோஜ் தாமோதரன் பண்ணலை. பாஸ் மார்க் வாங்கி விட்டார். ஒரு மிடிலான சுமாரான காமெடி படம். தியேட்டரில் போய் பார்த்தா குடும்பத்தோடு சிரிக்கலாம். பைல்வான் பார்வையில் 100க்கு 40 மைப்பெண்கள் பார்ட்னர் படத்துக்கு. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.